வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. திஸ் இஸ் சந்தியா. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்எஸ்சியில் குவான்ஸ்ல கேட்ட ஏஜஸ் சம் தான் பார்க்க போறோம். ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது 2 பர்சன் இருக்காங்க, அவங்களோட ஏஜஸ் வந்து ரேஷியோல கொடுத்துருக்காங்க. சுதீர் அண்ட் ஆஷிஷ் அப்படின்ற 2 பர்சன் அவங்களோட ஏஜோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க 5:7. 12 years ago, இப்போ 12 வருஷத்துக்கு முன்னாடி. எகோனா என்ன, முன்னாடி அப்படின்னா -12ன்னு எழுதிக்கோமா. 12 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களோட ரேஷியோ எப்படி இருக்கும் அப்படின்னா 1:2ங்கிற ரேஷியோல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் வில் பி த ஏஜஸ் த சுதீர் ஆஃப்டர் 5 years? அப்ப இவங்களோட ஏஜ் 5 வருஷத்துக்கு அப்புறம் என்னவா இருக்கும்? அவங்களோட ஏஜஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ரேஷியோல இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் அவங்களோட ஏஜை கண்டுபிடிச்சு 5 ஆட் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட பிரசன்ட் ஏஜ் என்னங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேவா? அப்ப இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? 5x இது ரெண்டுமே என்ன இருக்கு, ரேஷியோவா இருக்கு. ஸோ இதை எப்படி எடுத்துக்கலாம்? 5x -12 ஈக்குவல் டு என்ன ரேஷியோல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 1ங்கிற ரேஷியோல இருக்கு. டிவைடட் பை 7x -12 ஈக்குவல் டு இவங்க 1:2ங்கிற ரேஷியோல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? அப்போ இது எப்படி வரும்? 5x அப்படின்னா 10x -12ங்கிறது இந்தாண்ட போனுச்சுன்னா 24 ஈக்குவல் டு 7x. இந்தாண்ட மல்டிபிள் பண்ணாலும் சேம் அதே தான் வரும், 7x -12. அப்போ எக்ஸ் எல்லாம் இந்தாண்ட கொண்டு வந்தோம்னா என்னவா ஆகும்? பிளஸ்ங்கிறது இந்தாண்ட வந்தா மைனஸ் ஆகும். அப்போ 3x ஈக்குவல் டு 12. இந்தாண்ட இருக்கிற பிளஸ்ஸா இருந்ததுன்னா இந்தாண்ட வந்தா மைனஸ் ஆகும். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன, 12ன்னு வரும். 24ல 12 மைனஸ் பண்ணா அப்ப எக்ஸோட வேல்யூ என்னன்னு கிடைக்குது, 4ன்னு கிடைக்கும். அப்ப எக்ஸோட வேல்யூ 4னா இவங்களோட ஏஜ் என்ன பண்ணிக்கலாம், இங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா? இங்க யாரோட ஏஜ் கேக்குறாங்க, சுதீர். சுதீரோட ஏஜை கண்டுபிடிக்கணும்னா 5ஓட எக்ஸ மல்டிபிள் பண்ண அப்படின்னா என்னன்னு கிடைக்கும், 5 × 4னா எவ்வளவு கிடைக்கும், 20. அப்ப இவங்களோட பிரசன்ட் ஏஜ் என்ன? 12 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க. ஆனா என்ன கேக்குறாங்க, பிரசன்ட் ஏஜ். அப்ப இதுதானே பிரசன்ட் ஏஜ். அப்ப பிரசன்ட் ஏஜோட 5 years ஆட் பண்ணும். அப்ப ஃப்ரம் நவ் இப்ப எவ்வளவு இருக்கும், 5 வருஷம் இதோட ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு இருக்கும், 25. அப்ப 25 years தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா the ages 2 பர்சனோட ஏஜஸ்க்கான ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இவங்களோட ஏஜஸ்க்கான ரேஷியோ எப்படி எழுதிருக்காங்க, இவங்க ஜீனும் இவங்க ஏன்னு எழுதிக்கலாம், 6, 5ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? சம் ஆஃப் தேர் இவங்க 2 பேரோட ஏஜை சம் பண்ணா எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 55 years இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணிக்கலாம், இவங்களோட பார்ட் வேல்யூக்கு கண்டுபிடிக்கலாமா? அப்ப இந்த 2 பேரோட வேல்யூவும், அதாவது 5 + 6 ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா என்ன, 11 பார்ட் தான் இந்த 55 year அப்படின்னா 1 பார்ட் வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? அப்போ 1 பார்ட் எவ்வளவு இருக்கும், 5ன்னு இருக்குமா? அப்போ 1 பார்ட் 5னா இவங்களோட பிரசன்ட் ஏஜ் என்னன்னு தெரிஞ்சிருமா? அப்ப 30ங்கிறது தான் இவரோட ஏஜ். அடுத்தது 25 அப்படிங்கிறது தான் இவரோட ஏஜ். ஓகேவா? தென் என்ன கேக்குறாங்க அப்படின்னா the ratio of the age after 7 years. after 7 years அப்புறம் 7 வருஷத்துக்கு அப்புறம் இவங்களோட ஏஜுக்கான ரேஷியோ என்னன்னு கேக்குறாங்க. அப்ப இவங்களோட ஏஜை 7ஓட ஆட் பண்ணோம் அப்படின்னா 37ன்னு கிடைக்கும். இவங்களோட ஏஜ் ஆட் பண்ணோம் அப்படின்னா 32ன்னு கிடைக்கும். அப்ப இவங்களோட பிரசன்ட் ஏஜுக்கான ரேஷியோ என்ன, 37:32. ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா நிஹிரா அண்ட் புனித் இவங்களோட பிரசன்ட் ஏஜ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. நிஹிராவோட ஏஜ் 25 அப்படின்னும் புனித்தோட ஏஜ் 30 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சம் இயர்ஸ்க்கு முன்னாடி, ஹவு மெனி இயர்ஸ், சம் இயர்ஸ்க்கு முன்னாடி இவங்களோட ஏஜுக்கான ரேஷியோ என்னன்னு இருக்கு அப்படின்னா 3:4ங்கிற ரேஷியோல இருக்காங்க. ஸோ இந்த சம் இயர்ஸ் அப்படிங்கிறது, இந்த ஹவு மெனி இயர்ஸ் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏஜ் ரேஷியோ மாறி இருக்குன்னா அப்ப அது எத்தனை வருஷம் தான் கொஸ்டினா கேட்கறாங்க. சோ இதை எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாம், 25, 30. ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணிக்கலாம், ரேஷியோவை மாத்திக்கலாமா? அப்ப ரேஷியோவை மாத்தணும்னா 5 25, 6 30. இவங்க ரேஷியோக்கான டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்குது, 5 6. அப்ப 1ங்கிறது தான் இவங்களுக்கான டிஃபரன்ஸ். இந்த பக்கம் ரேஷியோ செக் பண்ணுவோம். எகோங்கும் போது இவங்க 2 பேத்துக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு, 3ங்கிறது 5 இல்லையா, முன்னாடி தான் சொல்லியிருக்காங்க. அப்ப இவங்களோட ரேஷியோ என்னன்னு இருக்கு, ரேஷியோக்கான டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு, 2ன்னு இருக்கு. அப்ப இந்த 1 பார்ட் வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா 2 பார்ட் என்னங்கிறது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா? ஏன்னா அந்த 2 பார்ட்ங்கிறது தான் அந்த n இயர் இல்லையா. அப்ப இவங்க 2 பேருக்குமான டிஃபரன்ஸ் என்ன, 5. அப்ப 5ங்கிறது 1 பார்ட் அப்படின்னா அப்ப 2 பார்ட் என்னவா இருக்கும், 5 × 2 அப்படின்னா எவ்வளவு இருக்கும், 10. அப்ப 10 years தான் இதுக்கான
ஆன்சர் ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா at present A is thrice at old B. அதாவது ஏவுக்கும் பிக்கும் எப்படி சொல்லிருக்காங்கன்னா B கம்பேர் பண்ணும்போது ஏன்றவங்க 3 மடங்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. B என்னன்னு தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்ப A 3 மடங்கு அப்படின்னா 3x எடுத்துக்கலாமா? ஓகே, அடுத்தது C is 5 years elder than B. B கம்பேர் பண்ணும்போது 5 வயசு பெரியவன் அப்படிங்கிறது தான் Cன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப C எப்படி எழுதுவோம்? X, அதாவது Bங்கிறவனோட ஏஜ் என்னன்னு தெரியாது, சோ Xன்னு வச்சிருக்கோம். இவங்களை விட எவ்வளவு இருப்பாங்க? அதிகமா, 5 வருஷம் அதிகமா இருக்காங்கிறாங்களா? சரி, ஓகே, அப்ப 5 பிளஸ் 5ன்னு போட்டுருவோம். ஈக்குவல் டு தென் என்ன சொல்லிருக்காங்கன்னா the sum of A B C 3 பேரோட ஏஜ் சம் பண்ணும்போது எவ்வளவு இருக்குன்னா 75 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 3 பேரோட ஏஜ் சம் பண்ணா 75னா X என்னங்கிறது ஈஸியா ஃபைண்ட் பண்ணிடலாமா? அப்ப இதெல்லாம் ஆட் பண்ணாதானே 75ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 3 4 5 5x பிளஸ் 5 ஈக்குவல் டு 75 அப்படின்னா எக்ஸ் என்னங்கிறது கண்டுபிடிச்சிடலாமா? அப்ப 5x இந்த 5 அந்தாண்ட போனுச்சுன்னா மைனஸ் ஆயிடும். அப்ப 70ன்னு இருக்கும். இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ எவ்வளவுன்னு கிடைக்கும்? 14ன்னு கிடைக்கும். அப்ப x 14 அப்படின்னா இவங்களோட பெர்சன்டேஜ் எல்லாமே என்ன பண்ணிடலாம்? ஈஸியா ஃபைண்ட் பண்ணிடலாமா? ஓகே, ஆனா நம்மளுக்கு என்ன கேட்கறாங்களோ அதை மட்டும் இங்க ஃபைண்ட் பண்ணிக்கலாம். Bங்கிறது 5 years ago என்னன்னு கேட்கும். ஃபர்ஸ்ட் B யோட ஏஜ் என்னன்னு எழுதிக்கலாம். B க்கு x அப்படின்னா டைரக்டா B யோட ஏஜ் எவ்வளவு இருக்கும்? 14 இருக்கும். அடுத்தது A வோட ஏஜ், ஏங்கிறவங்க இவங்க 2 பேருக்கு என்ன கேக்குறாங்க? ரேஷியோ ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. அப்ப A வோட ஏஜ் என்ன இருக்கும்? 42 அப்படின்னு இருக்குமா? ஓகே, இப்ப என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். B யோட 5 years ago அப்படின்னா ago மீன்ஸ் என்ன? மைனஸா? 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படின்னா என்ன பண்ணுவோம்? பெர்சன்டேஜ் வேணும்னா 5 இயர்ஸ் மைனஸ் பண்ணுவோமா? அப்ப மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இங்க எவ்வளவு இருக்கும்? 9ன்னு இருக்குமா B யோடது. அடுத்தது A 3 years from now அப்படின்னா இப்ப இவங்களோட ஏஜ் 5 வருஷம் கூட்டுனா எவ்வளவு? சார் 3 years ஆட் பண்ணா எவ்வளவு வரும் அப்படின்னு தான் கேக்குறாங்க. அப்ப இதோட 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு இருக்கும்? 45ன்னு இருக்கும். அப்ப இவங்களோட ரேஷியோ தான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப ரேஷியோ வேணும்னா இது ரெண்டுமே என்ன பண்ணும்? கேன்சல் பண்ண முடியும். அப்ப இது 1 இது 5ன்னு இருக்கும். அப்ப 1:5ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். நீங்க என்ன சொல்லிருக்காங்க? மதர் அண்ட் டாட்டர். மதர் வந்து என்ன பண்றாங்க? டாட்டர்ட்ட சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா 7 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்ப மதரோட ஏஜ் தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி I was 7 times as old as where then. அப்ப எப்படி இருப்ப அப்படின்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி 7 டைம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 7 டைம்ஸ்னா 7 × 7 49. அப்ப அவங்களோட ஏஜ் அப்ப எவ்வளவு இருக்கும்னா 49ன்னு இருக்கும். அப்ப இதை வச்சு நம்மளோட பெர்சன்டேஜ் என்னங்கிறது மதரோட பெர்சன்டேஜ ஃபைண்ட் பண்ணிடலாமா? 7 வருஷத்துக்கு முன்னாடி 7 டைம்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அப்ப பிரசன்டா 7 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இவங்களோட மதர் ஏஜ் எவ்வளவா இருக்கும்? 42 இருக்குமா? ஓகே, ஆல்சோ 3 years from now. அப்ப டாட்டர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா 3 இயர்ஸா இருந்தாங்க. தென் I shall be 3 times as old as you. again 3 times old as. அப்ப டாட்டரோட ஏஜ் இங்கேயே என்ன பண்ணிட்டோம்? மதரோட ஏஜ ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்ப டாட்டரோட ஏஜ் தான் நம்மளுக்கு தேவை. அப்ப டாட்டரோட ஏஜ் எப்படி இருக்கும்? 42 இயர்ஸ்ங்கிறது மதர். இவங்களை வச்சு டாட்டரோட ஏஜ கண்டுபிடிக்கலாமா? அப்ப டாட்டர் 3 இயர்ஸ் அப்படின்னா 3Dன்னு எழுதிக்கலாம். பிளஸ் 3 டைம்ஸ் சொல்லிருக்காங்க. அப்ப 3 டைம்ஸ்னா இங்க என்ன எழுதுவோம்? 6ன்னு எழுதலாமா? 3 டைம்ஸ்னா ஃபைண்ட் த பெர்சன்டேஜ் ஆஃப் மதர் அண்ட் டாட்டர். மதரும் டாட்டருக்குமான ரேஷியோ தான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம்னா dRங்கிறது தெரிஞ்சிருமா? அப்ப 3D ஈக்குவல் டு மைனஸ்ல இந்தாண்ட இருக்க பிளஸ் அந்தாண்ட போனுச்சுன்னா மைனஸா மாறிடும். அப்ப மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு இருக்கும்? 36ன்னு இருக்கும். அப்ப இதையும் கேன்சல் பண்ணோம்னா D யோட ஏஜ் என்னங்கிறது டாட்டரோட ஏஜ் என்னன்னு தெரிஞ்சிருமா? அப்ப டாட்டர் வந்து 12ங்கிற இருக்காங்க. மதர் வந்து எவ்வளவு இருப்பாங்க? 42ன்னு இருப்பாங்க. அப்ப 42:12. ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா there are 3 members in a family. 3 பேர் இருக்க ஒரு ஃபேமிலில ஆவரேஜ் கொடுத்திருக்காங்க. யார் யார் இருக்காங்க? ஃபாதர் இருக்காங்க, மதர் இருக்காங்க. இவங்களோட ஏஜ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? ஆவரேஜா எவ்வளவு இருக்குமா? அப்ப 40ன்னு சொல்லிருக்காங்க. சோ ஆவரேஜ் கான்செப்ட்ல ஏஜ் கொடுத்திருக்காங்க. ஃபாதர் பிளஸ் மதர் இவங்க 2 பேரோட ஆவரேஜ் எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க? 40. இது ஆவரேஜ். சோ ஆவரேஜ் கான்செப்ட்ல இதை சால்வ் பண்ணலாமா? நம்பர் அப்படின்னா எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. அண்ட் ஆவரேஜ் அப்படின்னா எவ்வளவு இருக்கு? 40 அப்படின்னு இருக்கு. அப்ப இவங்க 2 பேரையும் மல்டிபிள் பண்ண அப்படின்னா இவங்களோட டோட்டல் ஏஜ் எவ்வளவுன்னு தெரிஞ்சிருமா? 4 2 8 80ங்கிறது தான் இவங்களோட டோட்டல் ஏஜ். ஓகேவா? அடுத்தது the average age of father, mother and daughter. ஃபாதர் இருக்காங்க, மதர் இருக்காங்க அண்ட்
அண்ட் டாட்டர். இவங்க 3 பேரோட என்ன சொல்லியிருக்காங்க, ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க, 30 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இவங்க 2 பேர் ஏஜை வச்சு இவங்களோட டோட்டல் கண்டுபிடிச்சிடலாமா? இந்த ஆவரேஜை வச்சு இவங்க 3 பேரோட டோட்டல் ஏஜ் எவ்வளவு இருக்கும், 3 9, அப்ப 90 இருக்கும். ஓகே, என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க, ஃபைண்ட் த ஏஜ் ஆஃப் த டாட்டர். டாட்டரோட ஏஜை மட்டும் என்ன பண்ண சொல்றாங்க, தேர்டா இருக்கு இந்த டாட்டர். அங்க 2 பேரோட ஏஜ் கொடுத்திருக்காங்க, ஃபாதர் மதர் கொடுத்திருக்காங்க. இங்க ஃபாதர் மதர் அண்ட் டாட்டர். அப்ப இவங்க 2 பேரோட ஏஜையும் மைனஸ் பண்ணோம்னா இந்த டாட்டரோட ஏஜ் என்னன்னு தெரிஞ்சிருமா? இந்த டோட்டல்ல இருந்து இவங்க 2 பேரையும் மைனஸ் பண்ணோம்னா எவ்வளவுன்னு இருக்கும், 10 இருக்கும். அப்ப 10ங்கிறது தான் யாரோட ஏஜ், டாட்டரோட ஏஜ். ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அகோன்னு சொல்லிருக்காங்க. அப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபாதர் வாஸ் 14. அப்ப ஃபாதரோட ஏஜை என்ன பண்ணிட்டாங்க, டைரக்டா 14 கொடுத்துட்டாங்க. மோர் தென் ட்வைஸ் த சன்னு. சன்னோட ஏஜ் எப்படின்னா ட்வைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இவங்க 2 மடங்கு அப்படின்னா இவங்க அதுல 1 மடங்கு தானே சன்னோட ஏஜா இருக்கும். அப்ப சன்னோட ஏஜ் இதுல பாதி தானே என்ன இருக்கும், 7ன்னு இருப்பாங்களா? ஓகே, இப்ப ஃபாதரோட ஏஜும் சன்னோட ஏஜும் ஃபைண்ட் பண்ணிட்டோம். 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் இவங்களோட ஏஜை சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தென் ஆஃப்டர் ஹவு மெனி இயர்ஸ் ஃப்ரம் நவ். ஆஃப்டர் எத்தனை வருஷத்துக்கு முன்னா, அடுத்தது ஆஃப்டர்னு கேட்டுருக்காங்க. ட்வைஸ் இஸ் சன் ஏஜ். சன்னோட ஏஜ் 2 மடங்கு ஆகணும் அப்படின்னா எத்தனை வருஷம் ஆகும்னு சொல்லி தான் கொஸ்டின் கேக்குறாங்க. அப்ப எத்தனை வருஷம் ஆகும், இவங்களோட ரேஷியோ ஃபைண்ட் பண்ண சொல்லிக்கலாமா? இவங்களோட ஏஜ் அதாவது ரேஷியோ 1 அப்படின்னா இவங்களோட ரேஷியோ 2 அப்படின்னு இருக்கும் இல்லையா? அப்போ 2:1 அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் 2 மடங்கா மாறுவாங்க? இவங்க 1 மடங்கு அப்படின்னா 7ஓட 2 மடங்கா மாறணும்னா ஏஜ் எவ்வளவு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, ட்வைஸ் இஸ் சன். அப்ப ட்வைஸ் இஸ் சன்னா இவங்களோட 1 பார்ட் வேல்யூ தானே இங்க 7ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 1 பார்ட்ங்கிறது இங்க 7ங்கிறது தானே ஏஜா இருக்கும். அப்ப 7ஓட 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா இவங்களோட பிரசன்ட் ஏஜ் யாரோடது தெரிஞ்சிடும், சன்னோட ஏஜ் தெரிஞ்சிடும். அப்ப 2 ஆட் பண்ணோம்னா 7 + 2 என்னன்னு இருக்கும், 9. அப்ப 9ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்க, டைரக்டா 2 பேரோட ஏஜ் கொடுத்துட்டாங்க. யாரோட ஏஜ், ஹேமாவோட ஏஜ் எவ்வளவு இருக்கு, 20ன்னு சொல்லிட்டாங்க. நேஹாவோட ஏஜ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிருக்காங்க, 30ன்னு சொல்லிருக்காங்க. ஹவு மெனி இயர்ஸ், சம் இயர்ஸ்க்கு அப்புறம், அதாவது அகோன்னு சொல்லிருக்காங்க. அப்ப முன்னாடி மைனஸ்ன்னு அர்த்தம் இல்லையா? முன்னாடி ரேஷியோ எப்படி இருக்கு அப்படின்னா 3:5. சம் இயர்ஸ்க்கு முன்னாடி எவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 3:5ங்கிற ரேஷியோல இருக்காங்க அப்படின்னா அந்த n எத்தனை வருஷங்கிறது தான் இங்க கொஸ்டின் கேக்குறாங்க. சோ எப்படி எழுதிக்கலாம், 20 மைனஸ் இது என்னன்னு தெரியாது, சோ எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், டிவைடட் பை 30 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன ரேஷியோல இருக்காங்களா, 3/5ங்கிற ரேஷியோல இருக்காங்க. சோ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் என்னன்னு தெரிஞ்சதுன்னா அதுதான் நம்மளோட n. ஓகேவா? அப்ப இதோட கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா i2 10 அப்படின்னா 100 மைனஸ் 5x ஈக்குவல் டு 3 9 90 மைனஸ் 3 எக்ஸ். அப்ப எக்ஸ் எல்லாம் இந்த கொண்டு வந்தோம்னா மைனஸ்ங்கிறது இந்த வந்தா பிளஸ்ஸா மாறிடும். சோ எக்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா என்னன்னு பண்ணுவோம், 2xன்னு இருக்குமா, 5ல 3 போச்சுன்னா மீதி 2 எக்ஸ். இந்த 100ங்கிறது இந்த வந்துச்சுன்னா 90 இந்த மைனஸ் ஆகும். அப்ப இங்க 10ன்னு இருக்கும். அப்ப இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எக்ஸோடது என்ன இருக்கும், 5ன்னு இருக்கும். அப்ப 5ங்கிறது தான் இதுக்கான n. 5 வருஷத்துக்கு அப்புறம் முன்னாடிதான் என்னவா மாறி இருக்கு, இவங்களோட ஏஜ் இந்த ரேஷியோவா மாறி இருக்கு. ஓகே, இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா 2% இருக்காங்க, கன்ஷியம் அண்ட் ஆகாஷ் 2 பேர் இருக்காங்க. ஆகாஷை கம்பேர் பண்ணும்போது கன்ஷியம்ங்கிறவங்க 3 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அப்படியே எழுதலாம், 1:3ன்னு எழுதலாமா? இவங்க ஆகாஷ், இவங்க கன்ஷியம் அப்படின்னு எழுதிருக்காங்க. 10 இயர்ஸ் ஆகும், 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப 10 இயர்ஸ் மைனஸ்ன்னு எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்களோட ரேஷியோ எப்படி இருக்கும்னா 4 times ஆகாஷ். ஆகாஷோட கம்பேர் பண்ணும்போது கன்ஷியம் எவ்வளவு இருக்கும், 4 times அதிகமா இருக்கும். அப்ப அவங்களோட ரேஷியோ எப்படி எழுதலாம், 1:4ன்னு எழுதலாமா? ஆகாஷை விட இவங்க 4 மடங்கு அதிகமா. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் த கரண்ட் ஏஜ்? இவங்க 2 பேத்துக்குமான டிஃபரன்ஸ், கரண்ட் ஏஜோட டிஃபரன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப கரண்ட் ஏஜ் வேணும் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம், இவங்க 2 பேருக்குமான டிஃபரன்ஸ் என்ன இருக்கு, 2 பார்ட் இருக்கு. இப்ப இதோட டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 3ங்கிறது என்னவா இருக்கு, 4ஆ மாறி இருக்கு. அப்படின்னா இதோட 1 பார்ட் தானே இங்க கொடுத்துருக்காங்க. அப்போ 1 பார்ட் வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க, 10. அப்படின்னா என்ன பண்ணுவோம், 1 பார்ட் வேல்யூ 10னா இவங்களோட பிரசன்டேஜை கண்டுபிடிச்சிடலாமா? பிரசன்டேஜ்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப 10 வருஷம்னா இது தானே, இப்ப பிரசன்டேஜ்னா இதோட என்ன பண்ணுவோம், -10 பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு இருக்கும், 30ன்னு இருக்குமா? இவங்களோட 40 அப்படிங்கிறது தான் 1 பார்ட் வேல்யூ எவ்வளவு இருக்கும், 1 பார்ட் வேல்யூ 10 அப்படின்னா இங்க எவ்வளவு இருக்கும், 40 அப்படின்னு இருக்கும், இங்க 10ன்னு இருக்கும் இல்லையா? 40 ×
10 அப்ப 40ங்கிறது தான் இப்ப இருக்கு ஏஜ். அதோட 10 மைனஸ் பண்ண அப்படின்னா இவங்களோட பிரசன்ட் ஏஜ் என்னங்கிறது தெரிஞ்சிருமா? பிரசன்டேஜ் இப்ப நம்மள என்ன கேக்குறாங்க? டிஃபரன்ஸ் கேக்குறாங்க. அப்ப டிஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா பிரசன்டேஜோட டிஃபரன்ஸ் வேணும்னா இவங்க ரெண்டு பேருக்குமான டிஃபரன்ஸ் இதுதானே பிரசன்டேஜுக்கான டிஃபரன்ஸ். அப்ப இது ரெண்டுக்குமான பார்ட் எத்தனை? 2. அப்ப 2ஓட இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 3 2 6 60ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.